ஒரு பக்கம் இங்கே வந்துட்டு அறிவுக்கரசி வந்துட்டு ஜீவானந்தத்தையும் இவங்களையும் வந்துட்டு வர்ஷினியும் வரவிடாமல் பண்ணுறதுக்காக நிறைய வந்துட்டு செயல்களை வந்துட்டு செஞ்சிட்ருக்காங்க. ரவுடிங்களை நிற்க வச்சு இது பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே வந்துட்டு கோர்ட்டில் வந்துட்டு எல்லா கேஸ் எல்லாத்தையும் வந்துட்டு விசாரிச்சுட்டு சாட்சி கேட்குறாங்க. அந்த பொண்ணு பார்கவி வராதனால வந்துட்டு சாட்சியே இல்லாத இது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறமா ஒரு பக்கம் ஜனனி எல்லோரும் கத்திக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் எல்லோரும் சொல்கிறோம்ல, இந்த மாதிரி வந்துட்டு இவங்க தான் பிளான் பண்ணி அவங்கள வர வச்சாங்க, இவங்க எல்லோரும் தான் கல்பிரேட்னு சொல்கிறாங்க. ஆனால் ஞானம் வந்துட்டு நான் மட்டும்தான் அந்த ஆள் அடித்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கிறாரு. இப்படி வந்துட்டு அந்த கேஸே இது பண்ண போகிற நேரத்தில் கரெக்டாக ஜீவானந்தம் பார்கவி கூட்டிகிட்டு வந்து இந்த பொண்ணு தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பார்கவி இதுவும் மேலே ஏறி நின்றுட்டுருக்காங்க. என்ன சொல்ல போகிறாங்க, எது சொல்ல போகிறாங்கன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். எப்படா இவங்க தப்பிச்சாங்கன்ற மாதிரி அறிவுக்கரசி பார்க்குறாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு அதாவது குணசேகரனை வந்துட்டு இன்னும் வச்சு செய்யணுன்ற மாதிரி ஜனனி டீம் வந்துட்டு யோசிக்கிறாங்க. இங்கே குணசேகரன் வந்து தாண்டி ஜெயிலுக்கு போயிட்டானேன்ற கடுப்பில் வந்துட்டு இருக்கிறாரு. கரெக்டாக இவங்க எல்லாருமே வர்ஷினியோடு சேர்ந்து வீட்டுக்கு வராங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் குணசேகரன் வீட்டுக்குள்ளே அவங்க எல்லாரையும் அலோவ் பண்ணுவாரா, என்ன நடக்க போகுதுன்ட்டு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.